ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். த ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டல்ல ஆதார் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஆதார் வேலிடேஷனுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க அந்த வெப்சைட்ல அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ இப்ப ரெண்டு விஷயம், அதாவது மைத்ரி அப்ளிகேஷன் ஒன்னும், அடுத்து பாரத் குளோபல் போர்ட்ஸ் கன்சார்ஷியம் அப்படின்ற ரெண்டும் என்ன பண்ண போகுதுன்னா, நம்மளோட நேவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல வாட்டர்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் மேரிடைம். ஸோ அதை இன்னும் மாடர்னைஸ் பண்ண போறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து ONOP, ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து சங்கர் அங்காலன் LLP அப்படின்றது என்னன்னா, சங்கர் அங்காலன் அப்படின்னா சீவேஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான் சங்கர் அங்காலன். சோ அதுல டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, போர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ற ஒரு அளவுகோல். அடுத்தது மைத்ரி ஆப் அண்ட் டிஜிட்டல் இன்டகிரேஷன் அப்படின்றது வந்து த மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ரெகுலேட்டரி இன்டர்ஃபேஸ் ஆப். இது வந்து ட்ரேட் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு, நிறைய ஆபீசர்ஸோட டேபிள்ஸ்ல பெண்டிங்கா இருக்கிறதையோ இல்ல அங்க ஸ்டாப் ஆகி இருக்கிறதையோ அவாய்ட் பண்றதுக்காண்டி இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது NCO EGPS, நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் கிரீன் போர்ட் அண்ட் ஷிப்பிங். அது வந்து மேரிடைம் செக்டரை எப்பயுமே லாங் ரன்னுக்கு கொண்டு வர மாதிரி வச்சுக்கிறதுக்கு, சஸ்டைனபிலிட்டி காண்டி. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்மளோட போர்ட் சம்பந்தமா இல்ல வாட்டர்வே சம்பந்தமா இந்தியா வந்து அப்கிரேட் பண்ணிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம்ஸ், மிஷ்டி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி சுந்தர் பேன்ஸ், அதாவது கல்கட்டால வெஸ்ட் பெங்கால்ல பே ஆஃப் பெங்கால் மெர்ஜ் ஆக போற இடத்துல இருக்கிற சுந்தர் பேன்ஸ்ல தான் இதை கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் ஹூக்ளி எஸ்டுரி, அதாவது அந்த எஸ்டுரி அப்படின்றது ஹூக்ளி ரிவர் போய் நதி சீல கலக்குறது. ஸோ அந்த இடத்துலதான் சுந்தர் பேன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இது வந்து 2 இயர் ஸ்கீமு. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, அங்க இருக்கிற லோக்கல் மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இன்னொன்னு வந்து கோஸ்டல் ஏரியால, அதாவது கடலோர பகுதிகளில் இருக்கிற எரோஷனை வந்து இது குறைக்க போகுது. ஸோ யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் வந்து உர்சுலா வான் டி லேயன். அடுத்தது EPF, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.25% இருக்கு. ஸோ இதுல இப்போ ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, மினிமம் கவர் வந்து 1 இயர் ஆஃப், ஒரு வருஷத்துக்குள்ள சர்வீஸ்ல சேர்ந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் டெத் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா மினிமம் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வந்து 50,000 ரூபாய். அவங்க சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள இறந்துங்க. அடுத்து சுகம்ய யாத்ரா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்டர்நேஷனல் வீல் சேர் டே அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் வீல் சேர் டே அப்படின்றது என்னதுன்னா 1 மார்ச் 2025. ஸோ இந்த சுகம்ய யாத்ரா அப்படின்னா என்னதுன்னா, டிசேபிள் பர்சன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களால போக முடியணும். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஒரு மால் கட்டுறாங்கன்னா அது வந்து டிசேபிள் பர்சன்ஸுக்கும் அங்க போற மாதிரி வீல் சேர் ஃபெசிலிட்டி, ரேம்ப் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சுகம்யா யாத்ரான்ற ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. IRCTC, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷனும் அடுத்தது இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷனும் நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. IRCTC அண்ட் IRFC அவங்க 2 பேரும் நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு ஜாயின் ஆனதுனால இதுக்கு முன்னாடி 24 நவரத்னா கம்பெனிஸ் இருந்தது. இப்ப IRCTC 25வது கம்பெனியும், IRFC இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன் அது வந்து 26வது நவரத்னா கம்பெனியாவும் மாறி இருக்காங்க. அதுக்கடுத்து நவரத்னா அப்படின்னா என்னதுன்னா, 1000 கோடி வரைக்கும் அவங்க கவர்மெண்டா அப்ரூவல் வாங்காமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எதுலயாச்சும். நிதி ஆயோகோட CEO வந்து BBR சுப்பிரமணியம் சார் என்ன ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு நிதி ஆயோக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லேடிஸ்க்கு நிறைய பினான்சியல் அவேர்னஸ் வந்துருச்சு. 27 மில்லியன் லேடிஸ் அவங்களோட வரவு செலவுகளையோ இல்ல கடன்களையோ அவங்களே மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ் இருந்தது. அதோட அப்ரிவேஷன் வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் செக்டர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பீஸ் சென்டர் அது எங்க வந்துருந்துச்சு அப்படின்னா, அஹிம்ச விஸ்வ பாரதி ஃபவுண்டர் ஜெயின் ஆச்சாரியா லோகேஷ் முனி
அவரோட எஃபோர்ட்ஸ்னால குர்காம் ஹரியானால வந்திருக்குங்க. சரி, அடுத்து ரெவிரைன் டால்பின்ஸ், அதாவது ரிவர்ல இருக்கிற டால்பின்ஸ் பத்தி வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்து March 3. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க டேட்டா அப்படின்னா 6327 ரெவிரைன் டால்பின்ஸ் வந்து 28 ரிவர்ஸ் 8 ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. அதுல 6324 டால்பின்ஸ் மட்டும், எக்ஸப்ட் அதுல 3 டால்பின்ஸ் தவிர 24 டால்பின்ஸ் வந்து எங்க இருக்கு, கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் பேசின்லயே இருக்கு. 3 வந்து பீஸ் ரிவர் பேசின் பஞ்சாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபில மட்டும் 2397 டால்பின்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ யூபி தான் டாப் டால்பின்ஸ் இருக்கிற ஸ்டேட். அடுத்தது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இது வந்து என்னது, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது கவர்மெண்ட் கீழே வராதவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க இல்ல கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் அன்ஆர்கனைஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ், இந்த ஸ்விக்கில இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து பினான்சியல் செக்யூரிட்டி, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் யோஜனான்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. சோ இத வந்து மேற்பார்வையிடுற டிபார்ட்மெண்ட் பேர் வந்து மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இவங்களுக்கு இது மூலமா பென்ஷன் கிடைக்கும். சோ இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா மாசம் 3000 ரூபாய் 60 வயசுக்கு அப்புறம் வந்து கிடைக்கும். இதோட மெயின் கண்டிஷன் என்னதுன்னா 15,000க்கு கீழே தான் இவங்களோட வருமானம் இருக்கணும், 15,000க்கு மேல போக கூடாது. சோ March 3 இந்த ஸ்கீம்ல நிறைய என்ரோல்மெண்ட்ஸ் வச்சிருக்கிற டாப் 5 ஸ்டேட்ஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹரியானாங்க, செகண்ட் உத்தரப்பிரதேஷ், அடுத்து மகாராஷ்டிரா. ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஹும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. NGHMனா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு சோலார் மேனுஃபேக்சரிங் லைன் எங்க இருக்குன்னா கோல்டி சோலார் பிரைவேட் லிமிடெட். அது வந்து சூரத்ல குஜராத்ல கட்டியிருக்காங்க. சோலார் பவர் தாங்க, ஆனா அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன்ல இருக்கு. அதை இயக்குறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 175th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை உருவாக்கி 175 வருஷங்கள் ஆயிருச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காண்டி அவங்க வந்து ஒரு கமமரேட்டிவ் பிளேக் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ஒரு கேடயம் மாதிரி, ஒரு பட்டயம் மாதிரி, சரியாங்க, அது மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஜியோ ஹெரிடேஜ் ஆப், புவிரசத் அப்படின்ற ஆப். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட், அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை கொண்டு வர போறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட் தோலரா குஜராத்ல வரப்போகுது. ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் ஐடி கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு ஃபினான்ஸ் ஐடி சர்வீசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அமெரிக்கா பேஸ்டு அக்சென்சர் அவங்க தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. இந்தியாவோட டிசிஎஸ் 2வது பொசிஷன்லயும், நம்மளோட அடுத்தது இன்ஃபோசிஸ் 3rd பொசிஷன்லயும் இருக்காங்க. இந்தியாவோட ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அவங்களும் இந்த லிஸ்ட்ல ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்களோட ரேங்க் வந்து 24th ரேங்க், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். ஸோ ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸோட சிஇஓ ஆர் ஸ்ரீ கிருஷ்ணா, ஃபவுண்டர் பேர் வந்து அதுல் நிஷார். ஸோ வெல்த் ரிப்போர்ட்ல இந்தியா 4th ரேங்க்ல இருக்கு. இந்தியாவுக்கு பின்னாடி தான் யூஎஸ் 4th இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல யூஎஸ், செகண்ட் சைனா, 3rd ஜப்பான், 4th இந்தியா. ஓகேவாங்க. ஸோ எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க அப்படின்றதுல. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, மெர்ச்சன்ட் லாயாலிட்டி இல்ல கேஷ்பேக் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஆப்லயே இப்ப இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிக்கு டிரான்சாக்ஷன்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் சென்னை சூப்பர் கிங்ஸோட சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டி யூனியன் பேங்க் சென்னை சூப்பர் கிங்ஸோட சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்க போறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் மூலமா கோல்டு ட்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு பணம் தேவைப்படுது. அதனால அதை எப்படி பணம் சம்பாதிக்குது இல்ல பணம் எப்படி திரட்டுது, நிதி திரட்டுதுன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ், அதாவது பாண்ட் மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நான் உங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிஷியலா ஒரு பத்திரம் தான். அந்த பத்திரத்தை எல்லா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம்
அந்த பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது அவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி யாரு குடுக்கலாம், எந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி குடுக்கலாம் அப்படின்னா, அந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில 100 கோடி ரூபாய்க்கு மேல அதோட ஃபண்ட்ஸ் இருக்கணும். சரியாங்க? அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அது போட்டிருக்க வேண்டியது 100 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணும். கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ அதோட ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸை விட 15% இருக்கணும். ரிஸ்க் வெயிட்டட் அசெட்னா இப்போ 1 கோடி ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு லோன் கொடுத்துருக்கீங்கன்னா, அந்த லோனுக்கு நீங்க எவ்வளவு அலோகேட் பண்ணி வச்சிருக்கணும், தனியா எடுத்து வச்சிருக்கணும்னா 115 ரூபாய் எடுத்து வச்சிருக்கணும். அதான் ரிஸ்க் வெயிட்டட் அசெட். ஸோ செபி என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஷியல் ரைட்ஸ்ன்னு ஒரு விஷயத்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அவங்களும் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஆனா ஓட்டிங்ல வந்து பங்கெடுத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து பிரைவேட்டா பணத்தை நம்ம சீட்டு போடுற மாதிரி பணத்தை வந்து ஒருத்தவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதுல வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கும், நிறைய ஃபீல்ட்ல டைவர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ரிட்டர்ன்ஸ் ஹையா இருக்கும். எப்பயுமே ஒரு ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் ஹையா இருக்குன்னா ரிஸ்க் வந்து ஹையா தான் இருக்கும், லிக்விடிட்டி கம்மியா இருக்கும், எக்ஸ்பென்ஸ் அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி நீங்க கொடுக்குற காசு வந்து ஜாஸ்தி. அதுதான் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ரைட்ஸுக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. மார்ச் 31க்குள்ள அந்த டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்கிற பர்சன் வந்து ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லிடணும். ஸோ செபியும் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் அசோசியேஷனும் சேர்ந்து பாண்ட் சென்ட்ரல் போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க போய் பாண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த போர்ட்டல் மூலமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபி சொல்லியிருக்கு. செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. GRSE கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அது வந்து ஒரு MOU சைன் பண்ணிருக்கு. யாரோட, இந்தியன் ஆர்மியோட 130 ஃபுட் லாங் சிங்கிள் லேன் மாடுலார் ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல போட்டிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாவே லோன் டிஸ்பர்சல் பண்றதுக்கு ஒரு ஃபின்டெக் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ஹரியானா பேஸ்ட்ல இருக்க ருபி 112 அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பிராணி மித்ரா ஜீவ் தயா அவார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிராணி மித்ரா அப்படின்றது வந்து அனிமல் வெல்ஃபேர்காண்டி, அதாவது இதோட நலனுக்கு, அனிமலோட நலனுக்காண்டி ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களை ஹானர் பண்றதுக்காண்டி கொடுக்குற அவார்டு. ஜீவ் தயா அப்படின்றதும் அப்படிதான். அனிமல் லவ்வர்ஸ், இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் ஹோம் ரன் பண்றீங்க, எல்லா ஒரு நாய்கள் காப்பகம் மாதிரி, இல்ல ஒரு பிரீடு வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு அதை சேவ் பண்ணி வைக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இது ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 97th அகாடமி அவார்ட்ஸ், அதாவது ஆஸ்கர் அவார்ட்ல வந்து அனோரா அப்படின்ற படம் வந்து 5 அவார்டு வின் பண்ணிருக்கு. ப்ரூட்டலிஸ்ட் அப்படின்ற படம் வந்து 3 அவார்டு வின் பண்ணிருக்கு. ஸோ இந்த செரிமனிய தொகுத்து வழங்குனது வந்து காமெடியன் கோனான் ஓப்ரியன். நம்ம இந்தியாவோட சேர்ந்த கைலாஷ் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸோட சேர்மன் டாக்டர் உமா சர்மா அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனுவல் சமிட் ஆஃப் பிரிக்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி விமென்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கருத்தரங்குல அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட தீம் என்னவா இருந்ததுன்னா, விமென் சேஞ்ச் மேக்கர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ல்டு ஷேப்பிங் த ஃபியூச்சர் அப்படின்னு இருந்தது. ஸோ ஜெரோதா நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திருக்கோம். அதோட ஃபவுண்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யாருன்னா நிதின் காமத். ஸோ அவங்க வந்து ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்கோட ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் 2024 அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. செபியோட சேர்மன் 11th சேர்மன் யாருன்னா துஹின் கந்தா பாண்டே. ஸோ இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ஃபர்ஸ்ட் விமன் சேர்மன் சொல்லக்கூடிய மாதவி பூரி புக். ஸோ பைசா பஜார் வந்து சந்தோஷ் அகர்வால வந்து சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொன்னிரு ஹம்பி அவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டி. அவங்க வந்து ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர், இந்தியாவோட யங்கஸ்ட் எவர் விமன் கிராண்ட் மாஸ்டர். அவங்க வந்து ஸ்கில் ஹப் ஆன்லைன் கேம்ஸ் ஃபெடரேஷனோட கிராண்ட் மாஸ்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அஜய் பது அவங்கள வந்து சிஇஓ ஆஃப் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்க்கு சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு முன்னாடி இருந்தவர் எல் சத்ய ஸ்ரீனிவாஸ். மாயங்க் சர்மா அவர் வந்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சார்ஜ் எடுத்திருக்காரு.
டாக்டர் அஜித் ரத்னாகர் ஜோஷி அவர் வந்து ஆர்பிஐயோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி டிபார்ட்மெண்ட். எம்ஆர்எஃப் டயரோட பிராண்ட் அம்பாசிடரா சுபம் கில், எம்ஆர்எஃப் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி, இந்தியாவோட லார்ஜஸ்ட் டயர் மேனுஃபேக்சரர். சுபம் கில் வந்து இந்தியா கிரிக்கெட்டர், வைஸ் கேப்டன் ஐசிசி வேர்ல்டு கப்புக்கு. மின்டொயக் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி டிஜிலெஜ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. இந்த டிஜிலெஜ் கம்பெனி வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லக்கூடிய இந்த இ கரன்சி சம்பந்தமா ஆப்ஸ் எல்லாம் செய்யற கம்பெனி, இல்லாட்டினா கரன்சியோட டிரான்சாக்சன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் செய்யற கம்பெனி. ஸோ இந்த மின்டியோக் கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபாலும் ஹெச்டிஎஃப்சியும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி தான் மின்டொயக். அவங்க வந்து டிஜிலெட்ஜ்னு ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. நாசா, நோக்கியா 2ம் சேர்த்து ஃபர்ஸ்ட் மொபைல் நெட்வொர்க்கை எங்க ஆரம்பிக்க போறாங்க? மூன்ல போய் ஆரம்பிக்க போறாங்க. ஆர்டிமிஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோட பார்ட் தான் இது. ஏன்னா 2027ல மூனுக்கு ஹியூமன்ஸை கொண்டு போறாங்க. அதுதான் ஆர்டிமிஸ்ன்ற ப்ராஜெக்ட். அதனால அங்க மொபைல் நெட்வொர்க் தேவைப்படும் கம்யூனிகேஷன் கண்டி. ஸோ 5 உமன்ஸ் கிராண்ட் பிக் ஸ்டாண்டிங்ல வந்து இது வந்து ஒரு செஸ் டோர்னமெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது அலெக்சாண்ட்ரா கோரியாகினா. அடுத்து சில்வர் வென்பினது ஹம்பி கொன்னிரு இந்தியா. அச்சந்தா சரத் கமல் எந்த கேமோட கோரிலேட் பண்ணவங்க அப்படின்னு கேட்கலாம். இந்தியன் டேபிள் டென்னிஸோட சீனியர் நேஷனல் சாம்பியன் 10 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க அர்ஜுனா அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீ அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 4th லார்ஜஸ்ட் பெரிய அவார்டு, கேல் ரத்னா. ஸோ இப்போ இந்த அவார்டு வந்து மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸ்ல ஹையஸ்ட் ஹானர் வந்து கேல் ரத்னா தான். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரும் முன்னாள் கேப்டனுமா இருந்த ஸ்டீவ் ஸ்மித் 1 டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆறாங்க. வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025க்கான லோகோ வந்து நம்ம பாரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. போரிஸ் பாஸ்கி அப்படின்றவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க ரஷ்யாவை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர். டாக்டர் மீனா பிரபு அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க டிராவல் பத்தி அவங்க எழுதுவாங்க. மகாராஷ்டிராவோட சாகித்ய பரிஷத் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து லிட்ரரிக்கான அவார்டுங்க இது. ஸோ இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர் பத்மாகர் ஷிவால்கர், அவரை வந்து பேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்னா அவங்க இன்டர்நேஷனல் கேம்ஸ் விளையாண்டது இல்லை. ஸோ நம்ம நோபல் லாரேட் கைலாஷ் சத்யாத்ரி சார் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. அது பேர் வந்து தியாஸ் லை. அதை பப்ளிஷ் பண்றது வந்து ராஜ் கமல் பிரகாஷ். ஃபார்மர் பிரசிடென்ட் நம்ம ராம்நாத் கோவிந்த் சார் தான் அதோட சீஃப் கெஸ்டா இருந்து அந்த புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷனல் சயின்ஸ் டே February 28ங்க. ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே March 1. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே March 3. வேர்ல்டு ஒபிசிட்டி டே March 4. வேர்ல்டு டே ஆஃப் ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து March 4. இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசார்மமெண்ட் அண்ட் நான் பொலிஃபரேஷன் அவேர்னஸ் 2025 March 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட March 1 வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.